என்னது 8 வினாடி ஒருவரை கட்டி அணைப்பதன் மூலம் 70% மன அழுத்தம் குறையுதா? எனக்கு இருக்கிற மன அழுத்தத்துக்கு 8 வருஷம் கட்டி பிடிச்சாலும் குறையாது. ஆமா, எது நடந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா எது நடக்குதோ அதுக்கு தானே கால் வலிக்கும். என்னதான் ஒரு மனுஷனுக்கு கவலை, கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் 3 நேரமும் நல்லா பசிக்குது. சரி, நல்லா விதவிதமா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அப்படியே முடியல. இந்த கடுக்கு முடுக்குன்னு ஏதோ ஸ்நாக்ஸை வாங்கி மென்னாத்தா அந்த நாளே நிம்மதியா போற மாதிரி ஃபீலிங்கு. காலையில இருந்து கக்கூஸ் போய் போய் காலையே தேஞ்சிடும் போல. புரியலடா சாமி. என்னது மறுபடியுமா? என்னங்க எங்க போறீங்க? ஆட இருடி, குழம்புல காரத்தள்ளி போடாதன்னு சொன்ன கேட்காம போட்டு விட்டு என்னாங்க நொன்னாங்கன்னு உயிரை வேற வாங்குற. 27 வயசாச்சு. உருப்படியான ஒரு வேலை இல்ல, ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நிம்மதி இல்ல. இருந்தாலும் என்ன டிஃபன் தான் யோசிக்க தோணுதே தவிர அதை தவிர வேற எதுவும் யோசிக்க முடியல. சரி, என்னமோ ஒன்னு யோசிச்சு பார்த்தா தூக்கமும் வர மாட்டேங்குது. சரி, ட்ரை பண்ணி தூங்குவோம். வேற வழி இல்ல, தூங்கிதானே ஆகணும். தூங்காம வாழ முடியாதே. இப்படியே வாழ்க்கை போகுதுங்க. என்ன ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிச்ச அப்புறம் தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில பிளட் குரூப் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்குதுன்னு. டேய் மங்குஸ்தான் மங்கு, ஒன்னால இன்னைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிப்போச்சுமா எனக்கு. கடன்காரன் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். கடன் வாங்குனியே திருப்பி கேட்கறவங்க நாங்க மேடம். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? வாமிட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன், தலையை தொங்க போட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. வாங்கினது வாங்கிட்டேன். கையெழுத்து போட்டு வாங்கினியா, கைமத்த வாங்கினியா? பாதி பேர்த்த கையெழுத்து. இந்த பைத்தியக்காரி என்னதான் பண்றா? இப்ப என்ன வச்சு குரலை வித்து பண்றதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்கிறா. பேசாம இவ்வளவு இந்த 2 கையால அடிக்கலாமா? அடிச்சு சாவடிச்சிடலாமா? எப்பமாவது லைஃப்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிங்க. அந்த பையத்துக்கு யார் மேல போடலான்னு சொல்லி. எனக்கும் கல்யாணம் ஆகி அழகான ஒரு வீடு, அன்பான மனைவி, அழகான 2 குழந்தைங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது. அப்புறம் என்னாச்சு? எங்க அம்மா வந்து விழிஞ்சிருச்சு, போய் பால் பாக்கெட் வாங்கிட்டோடா 8 மணி ஆச்சுன்னு எழுப்பி விட்டாங்க. யாராச்சும் சோடியா வண்டியில போறத பார்த்தாலே வயிறு இடியுது, தாங்க முடியல. என்னோட 8 கூத்துக்கு சின்ன பையன் அந்த முருகேசு. அவன் ஆளு கூட வண்டியில ஜாலியா போறான். அப்புறம் வயிறு எரியுமா எரியாதா? என்ன பண்றது? காதலிக்க நீ ரம்மில்லை. நேரமெல்லாம் இருக்கு, ஆளுதான் இல்ல. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஒரு மனுஷன வீட்டுல இருக்கிறவங்க எப்படி எழுப்புவாங்க? என்ன குட் மார்னிங் சொல்லி எழுப்புவாங்க. ஆனா எங்க வீட்டுல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் என்ன எழுப்புறாங்கன்னா பாருங்களேன். இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 3 விஷயங்கள்ல ஒருத்தவங்களா இருப்பீங்க. இந்த பெண்களுக்கு லவ் நினைச்சு தூக்கம் வராது. அதே பாய்ஸ் பாருங்க, லைஃப் நினைச்சு தூக்கம் வராது. ஆனா எனக்கு மட்டும் மதிய தூங்கிட்டேன், அதான் இப்போ தூக்கம் வரல. இங்க பாருடா லூனா, அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து அதிகமா இருக்கும். அப்போ எனக்கு வர எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் அழகா இருக்கிறது தானா? அப்போ நான் கல்யாணம் பண்ணா ஆபத்து கூடவே வரும்னு சொல்றீங்க. குட் நைட் தமிழ் என்னன்னு சொல்ல. நம்ம தான் படிக்கலாம், நம்ம புள்ளனாலும் நல்லா படிக்கட்டும்னு 25,000 ரூபாய் பணத்தை கட்டி இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தா குட் நைட்டுக்கு தமிழ் என்னன்னு கேட்டா கொசுவை தீங்கிறேன். நைட் ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது, பகலானா தூக்கமா வருது. ஒருவேளை அமெரிக்காவில பிறக்க வேண்டியனா இங்க வந்து பிறந்துட்டேனோ? லவ் ஃபெயில் ஆனா தாடி மட்டும் வளர்த்தா போதும். இதுவே இந்த லவ் சக்சஸ் ஆனா பொண்டாட்டி வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், பேங்க் பேலன்ஸ் வேற வளர்க்கணும். நம்மளோட லக் எப்படின்னா, எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது அச்சு பிசுறாம நடக்கும். எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது கடைசி வரை நடக்காமலே போயிடும். டேய், திடீர்னு இந்த பூமி சுத்துறது நின்னுட்டா என்ன ஆகும்டா? நீ இத நல்லா உருட்டிவியே, போய் உருட்டி விடு.
நிஜமாவே நம்ம லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கா இல்ல நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்மள நாமளே ஏமாத்திட்டு இருக்கோமா